இந்த 1 கிலோ ரைஸையும் 1 கிலோ சைட் டிஷ்ஷையும் முடிச்சாதான் நீங்க பாக்குற இந்த பிக் ஸ்டொமக் கிங் சேலஞ்சில் என்னால ஜெயிக்க முடியும். அதுல ஜெயிக்கலன்னா அந்த 70 வெள்ளி எனக்கு திருப்பி கிடைக்காதுன்னு அவங்க சொன்னப்போ ரொம்ப பயமுறுத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 ஐட்டம்ஸ் இருக்கிற பெரிய பிளேட்டை நம்ம இன்னைக்கு முடிக்கணுங்க. சோ கேரளா லாலாபோர்ட்ல இருக்க இந்த கென்சான் கரி ஹவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமாங்க, அவ்வளவு வரை இந்த சேலஞ்சில் ஜெயிக்கணும்னு அங்க உள்ள என்ன ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுத்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 40 மினிட்ஸ்ல காலி பண்ணா எனக்கு அந்த சாப்பாடு ஃப்ரீ. அப்புறம் 20% லைஃப் டைம் ஆஃபரும் இருக்கு. அந்த ஃபார்ம்ல நீங்க இறந்து போனாலும் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் இந்த கம்பெனி பொறுப்பு இல்லன்னு போட்டிருந்தாங்க. என்னதான் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அந்த 70 வெள்ளியை கட்டிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த போர்ல ஜெயிக்க என் பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னேன். அப்புறம் சேலஞ்ச் இன் ப்ராக்ரஸ்னு போர்டெல்லாம் வச்சு ஓவரா பில்டப் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை பார்த்தோன்னு தான் புரிஞ்சது எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணு. இந்த ஒரு பார்ட் கிரேவியும் ஃபுல்லா முடிக்கணுமாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே பயங்கரமா பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரைட் ஐட்டமா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஏன் அப்படி பிளான் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்தது எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம் தான். கொஞ்ச நேரத்துல எவ்வளவு ஸ்பீடா சாப்பிடணும் அவ்வளவு ஸ்பீடும் குறைஞ்சிருச்சு. இருக்கிறது 40 மினிட்ஸ் தான். திருப்பி மனசுக்குள்ள வச்சுட்டு வேகமா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா உங்களோட ஃப்ரைட் ஐட்டத்தை என்னால முடிக்க முடியல. ஆமாங்க, அந்த ஃப்ரைட் ஸ்மெல் வந்தாலே வாமிட் வர மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 கிராம் ரைஸ் பேலன்ஸ் இருந்தப்போ நான் குவிட் பண்ணிட்டேன். ஜெயிக்கிறப்ப எந்த அளவுக்கு அது பெருமையா சொல்றோமோ அந்த மாதிரி தோத்தாலும் ஒத்துக்கணும். நான் தோத்துட்டேன். ஆனா அதுக்கு அவங்க ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. அது எப்படி இருந்ததுன்னா விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா.